முதல்வராக இருக்கும்போது தான் ஸ்மார்ட் சிட்டியில் திருச்சி மாநகராட்சிக்கு 1000 கோடி பணம் ஒதுக்குறாங்க. அதெல்லாம் 1% அந்த பணத்தில் ஒதுக்கின பணத்தில் வேலைகள் நடக்கிற பணிகளை ஆமை வேகத்தில் நடைபெறுகின்ற மாநகராட்சி தொடர்ந்து மக்களை புறக்கணிக்கின்ற மக்களை ஏமாற்றுகின்ற பணிகளை செய்யல தவிர. ஆனால் வீட்டு வரி இருக்கிறவங்க தொழில் வரியை 5 மடங்கு ஏற்றிருக்காங்க. வீட்டு வரியை 150%, தொழில் வரியை 5 மடங்கு ஏற்றி டீ கடை, பெட்டி கடை, சைக்கிள் அடிச்சவங்களை போட்டு உடனே எடுக்கணும்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி எல்லா வகையிலும் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்க அனைவருக்கும் அவைகளை எல்லாம் செய்யாத ஒரு கையாளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்திருக்கிறோம். இன்றைக்கு நகராட்சி கொண்டிருக்கிற பல்வேறு குறைபாடுகள், இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உள்ளாட்சியை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த துறையினுடைய அமைச்சர் இந்த பகுதியிலேயே இருக்கிறார்கள். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று இங்கே எல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அவர் ஸ்டாலினுடைய மகன். உதயநிதிக்கு உதவிகளை செய்து கொண்டிருப்பதற்குத்தான் அவருக்கு நேரம் இருக்கிறதே தவிர நம்முடைய திருச்சியை பார்ப்பதற்கு அவருக்கு நேரமில்லை என்பதனை இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஸ்டாலினுடைய மகனிடத்திலே யார் பெயர் வாங்குவது என்கிற ஒரு போட்டியிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தால் எந்த நிர்வாகமும் இந்த தமிழ்நாட்டிலே நடைபெறவில்லை. எனவேதான் உள்ளாட்சியிலே இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு என்னை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். திமுகவினுடைய மேயர்கள், அந்த மேயர்களே எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்களே இன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற ஒரு அவலமான ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக மேயர், திமுக கவுன்சிலர்களே இன்றைக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு அவலமான நிர்வாகம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைதான் இன்றைக்கு திருச்சி மாநகரத்திலே நடைபெறுகிறது. நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், சென்னையிலே அடுத்து மிக ஒரு மாநிலத்தினுடைய தலைமையை திருச்சியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன இனவான தலைவன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எங்கே இருக்கிறது? கொலைகளும் கொள்ளைகளும் இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலே கூட என்ன நடந்தது என்பதனை நான் சொல்லி உங்களுக்கு தெரியவதில்லை. இந்த பகுதியிலே சாக்கடைகளை எல்லாம் மூடிவிட்டு கடைகளுக்கு அனுமதி கொடுத்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எனவே தொழிலாளர்களுக்கு நலன் காத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. சிறு தொழில்களை காப்பாற்றிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. சிறு தொழில்களை காப்பாற்றுகின்ற வகையில் மாண்புமிகு அம்மாவினுடைய ஆட்சியில் சிறு குறு தொழில் நடைபெறுகிற பொழுது அவர்களுக்கெல்லாம் 24 மணி நேரமும் சிறு குறு தொழில்கள் செய்வதற்காக மின்சாரத்தை நம்முடைய அம்மாவினுடைய ஆட்சி, அதற்கு பின்னாலே மாண்புமிகு எடப்பாடியாருடைய நாங்கள் கண்டிக்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கும் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம்தான் கழகத்தினுடைய இயக்கம். வருகிற எந்த தேர்தல்களாக இருந்தாலும் மாண்புமிகு எடப்பாடியாரின் தலைமையிலே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இரட்டை இலக்கை ஆதரிப்போம் ஆதரிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, கழகம் என்று வெல்கவே, கழகம் என்று வெல்கவே, கழகம் என்று வெல்கவே. கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் எனது அன்புமிகு சகோதரருமான பா மோகன் அவர்கள் இப்பொழுது கண்டன கோஷத்தை கூறுவார்கள். சத்தமா அப்படியே பேசுங்க. எல்லாரும் சத்தம்.
ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம். மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் போராட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். திருச்சி மாநகராட்சியை கண்டிக்கிறோம். திருச்சி மாநகராட்சியை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். திருச்சி மாநகராட்சியை கண்டிக்கிறோம். திருச்சி மாநகராட்சி. இங்கே பல உயிர் போச்சு, பல உயிர் போச்சு. பழுதாச்சு பழுதாச்சு. ஆட்சி. திருச்சி மாநகராட்சி சாலையில் போன அனைத்து வாகனம் பழுதாச்சு. நாளைக்கு வாகனம் பழுதாச்சு. விழுந்தாச்சு விழுந்தாச்சு. விழுந்தாச்சு விழுந்தாச்சு. டேய், நீங்க தோண்டி போட்ட ரோட்ல போனவங்க எல்லாம் விழுந்தாச்சு. ரோட்டில் போனவங்க அனைவரும் விழுந்தாச்சு. கெட்டு போச்சு கெட்டு போச்சு. கெட்டு போச்சு கெட்டு போச்சு. விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் கெட்டு போச்சு கெட்டு கெட்டு போச்சு. பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு. மும்பை முதலமைச்சரே பதவி விலகு. மும்பை முதலமைச்சரை பதவி விலகு. குறைத்திடு குறைத்திடு. குறைத்திடு குறைத்திடு. தொழில் வரியை குறைத்திடு. தொழில் வரியை குறைத்திடு.